மாத்தி இருக்கணும். எல்லாமே மாயை தான். அடேங்க அப்பா, மாற்றிருக்கோம். அதனாலதான் நாம் நல்லா புரிஞ்சிருக்கீங்க. ஆக நாம் இந்த கலையை கற்காவிட்டால் என்ன நடக்கும்? நம்ம எல்லா கலையும் இழந்தாச்சு. எல்லா கலையும் நம்ம இழந்துச்சு. இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, இந்த நீர்மருத்துவ கலை தான். இந்தியாவிலே உலகத்துல இது ஒண்ணுதான் மிச்சமா இருக்குது. இது ஒண்ணுதான் அறிவுபூர்வம் நிரூபிக்கக்கூடியது. இது மனதை அடிப்படை கொண்டு செய்யறது. ஹீலிங் வித் மைண்ட் பவர். மனதை அடிப்படையாக கொண்டு செய்கின்ற பயிற்சி முறை. ஒரு ஆணும் பெண்ணோ, அதாவது ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ யார் வேணா இருக்கலாம். தான் சுவாசிக்கும் காற்றையும் தான் சுவாசிக்கும் காற்றையும் உட்கொள்ளும் நீரும் பரிசீலித்து உட்கொள்ள வேண்டும். அதாவது ஆரோக்கியத்தை விரும்புகின்ற, தூய்மையான ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ, தூய்மையான ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ தான் சுவாசிக்கும் காற்றையும் தான் பருகும் நீரையும் பரிசீலித்து உட்கொள்ள வேண்டும். அவைதான் உங்களுடைய உணவினுடைய எதுவாக இருக்கும். அவைதான் உங்க உணவினுடைய முதல் பகுதியாக இருக்கும். அப்படிங்கிறது விஞ்ஞானம். இதைத்தான் டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ், மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, அவரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவர். அவரும் அவரோட நண்பர் கூட்டா சேர்ந்து 2 நிமிஷம் முடிச்சுக்கலாம், நேரம் அதிகமாக போச்சு. அதாவது டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ், அந்த புத்தகத்தின் பேர் ஹீலிங் வித் மைண்ட் பவர். இதுல 71 பக்கம் இருக்கு, அதை பல முறை படிச்சுக்குங்க. இதுதான் அது, இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர். அதை நீங்க படிச்சுக்கலாம். இவரும் இவரோட கூட்டாளி, இவர் பேர் ரிச்சர்ட் சாமிஸ். இவர் பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் மெடிக்கல் டாக்டர் சொல்லுவாங்க. இன்டகிரேட்டிங் மெடிக்கல் கவுன்சில்பாங்க. இன்டகிரேட்டட் மெடிக்கல் கவுன்சிலிங்னா பல்துறை தத்துவங்களை உள்வாங்கிய மையம் நடத்தும். இன்டகிரேட்டிங் மெடிக்கல் சென்டர் அப்படின்னாவே உலகம் தழுவிய, அதெல்லாம் எல்லா சில நாடுகள்லாம் அதை வச்சிருக்காங்க. அதாவது எல்லா நாட்டினுடைய தத்துவத்தையும் உள்வாங்கிட்டு அந்த மனிதனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், அவ்வளவுதான்.